எங்க கூட வந்து இப்ப வந்து பேசிட்டு போனாங்களே மிஸ்ஸஸ் சத்யபாமாவோட அக்காவும் எங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களதான் ஃபர்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி காசி வரையான்னு கேட்டாங்க. அவங்க உடனே வந்து எங்களை 2 பேரையும் வாங்க அப்படின்னாங்க. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு காசி வரவான்னு எங்க அம்மா முடிச்சிட்டு இருந்தா, நான் இருக்கேன் வாங்கம்மா, நான் இருந்து கூப்பிட்டு வரேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்துல நாங்க வந்தோம். இங்க வந்தா இந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவு பேருமே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியா அம்மாவா எல்லாருமே சப்போர்ட். ஒருத்தர் கூட சப்போர்ட் இல்லாம இல்ல. நல்லபடியா இந்த 6 நாள் டூருமே நல்லபடியா அமைஞ்சது. எங்க சொந்தக்காரங்க அவ்வளவு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு தூரம் இப்படி காசிக்கு போயிட்டு வரையா இந்த உடம்பு வச்சுக்கிட்டானாங்க. ஆனா பரவாயில்ல, யாருமே வந்து குறை வைக்காம எங்களை நல்லபடியா பாத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த 6 நாள் டூர்லயும் என்னென்ன உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு செஞ்சு நல்லபடியா ரூம் எல்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நல்லா ஆட்டோல இருந்து எல்லாமே அமைச்சு கொடுத்து நல்லபடியா இந்த டூர் நல்லபடியா நடந்திருக்கு. அதுவும் நான் முக்கியமா சொல்லணும்னா ஒரு சம்பவம், அதை நான் சொல்லக்கூடாது, அது அவ வாயில சொல்லாம நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இருந்ததுமா இந்த டூரு. அதே மாதிரி இதே மாதிரி இன்னும் அடுத்த டூரும் முடிஞ்சா அவன் 6 ரூபாய் இருந்தா கண்டிப்பா நாங்க வருவோம். ஏன்னா ரொம்ப நன்றி அம்மடி. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் 4 ஃபேமிலியும் சேர்த்து எத்தனையோ டூர் போயிருக்கோம். இந்த காசி மட்டும் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ரெயினில் தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் எல்லோரும் ஏஜ்டுன்றதுனால 2 நாள் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் திடீர்னு தான் ஃப்ளைட்டை பற்றி விசாரித்தோம். அப்போ தான் இவங்க 2 பேரும் வீடியோ சாரும் ஆர்எஸ் சாரும் இதை பற்றி உங்கள் இதில் போயிட்டு வந்தவங்ககிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு சொன்னாங்க இதில் போகலான்னு சொல்லிட்டு, சரின்ட்டு நாங்களும் போகலான்ட்டு. எங்கள் இதுக்கு அதிகமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, இவருக்கு ஏஜ் ஆகிட்டுனா இனிமேல் ரொம்ப நாள் இது பண்ண முடியாது, ரொம்ப நாள் கழிச்சு போனாக்கா அதுக்கு உடம்பு அதுக்குள்ளே தளர்ந்து போயிடும் இல்லைங்களா, அதனால் இப்பயே போயிட்டு வரது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளான் பண்ணோம். அந்த நேரம் நீங்களும் வந்து நல்லா பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்களும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சாங்க. அப்படியே நானும் எங்கள் அக்கா தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். எத்தனை சீட்டு? 10 பேர். நாங்கள் மைக்கில் பேசஞ்சே கிடையாது, அதிகமாக இருக்கட்டையும் மைக்கில் பேசுறது கிடையாது. ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. இந்த டூர் பற்றி பேச உடனே ராஜபவன் கூட பார்த்தேன், பையில பார்த்தேன் டூர் போகிறேன். எங்கடா ராஜபவன் எங்கடா போகிறாங்க, காசு தான் எங்கேயுமே டூரே போனது வேணா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீ வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த டூர் போகிறோம் அப்படின்னு சரி வர சொன்னாங்க. ராஜபவனில் வர முடியல, என்ன அடிப்பா. நான் இப்போ தான் சார்கிட்ட பேசும்போதே எனக்கு மனசில் பட்டுடுச்சு, சரி இது நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல யாருமே எனக்கு பழக்கம் கிடையாது, ராஜப்பா மட்டும்தான் எனக்கு பழக்கம். சரி எப்படி இருக்கு நான் தெரிய சொல்லி அப்புறம் இது பண்ற பிளான் எல்லாமே எனக்கு நல்லா அழகா இருந்தது, பிடிச்சிருந்தது. அதனால நான் ஒத்துக்கிட்டேன். டூரை ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி சூப்பராக எடுத்துட்டு போனாங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது, சில நேரத்தில் நம்ம மாறி செய்ய வேண்டியது இருக்கும். அதையும் விட்டுட்டு கரெக்டாக செய்ய சிறப்பாக செய்ய ரொம்ப மகிழ்ச்சி. வேற எதுவும் என் மனசு தப்புன்னு தெரிஞ்ச மாதிரி எதுவும் படலை, எல்லாமே கரெக்டாகவே இருந்தது, சரியாகவே இருந்தது. பிளானிங் வந்து கரெக்டாக பண்ணாங்க, கரெக்டாக செஞ்சாங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அவங்க சொன்னாங்க போகும்போது டூரை முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த கஷ்டம் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். எல்லாருக்குமே ரொம்ப சரவணா டிராவல்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். நம்ம காசி டூர் போய் வந்ததுலேருந்து எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. கஷ்டன்றது யாருக்கும் தெரியல, எல்லாருமே ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துருக்கோம். சீனுக்கு இன்னும் ஒரு சின்ன முதல்ல ப்ரோக்ராம் பண்ணிடணும், என்னென்ன நம்ம போகிறோம் நாளைக்கு என்னென்ன பண்ணணுன்றத கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடணும். சின்ன வயசுன்றதால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போகணும், நிறைய பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா நிறுத்த ப்ரோக்ராமே கிடையாது. நாங்கள்லாம் ஜெயின்ஸ் டூரில் போவோம்,
என்ன சொல்லுவாருன்னா, இது மாதிரி வாட்ஸ்அப்லாம் கூட போட மாட்டார். காலையில் 6 மணிக்கு வரணும்னா 5:50 வந்து நிற்பாங்க எல்லாருமே. யாருமே லேட் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா அடுத்த 6 மணிக்கு பஸ்ஸுன்னா பஸ் கிளம்பிடும். இந்த மாதிரி குரூப்பில் போகிறது, திருப்பி கேட்கறது யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் அவர் சொல்ல மாட்டாருன்னா அங்கிட்டு சொல்லிட்டு நான் இப்போ என்ன பண்ணீங்கன்னு கேட்பார். அவருடைய பாலிசி. இவரோட 70 வயசு. அவர் சர்வீஸ் மோட்டில் தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கூட வந்து ராஜஸ்தான் டூர் இட்டு போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 60 பேர் போயிருக்காங்க 2 பஸ். அவர் எப்படி ஆர்கனைசர் சாப்பாடெல்லாம் பண்றாருன்னா, டெல்லியிலேருந்து தமிழ் ஆளுங்க வராங்க. ஃபார் ஹெட் வந்து ஒரு 425 ரூபா நான் கொடுத்துறாரு. ஃபார் ஹெட் கணக்கு திங்ஸ் பொருள்லாம் அவங்களே வாங்கிட்டு வருவாங்க. காலையில் லஞ்சு, ஈவினிங் டிஃபன், 2 வேளை டீ கொடுப்பார். மத்தியானம் லஞ்சு கிடையாது, 2 வேளை கொடுப்பார். 6 மணிக்குள்ளே டிஃபன் அவங்க முடிச்சுடுவார். அதோட சரி மதியம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது அவங்க சாப்பிடலாம். மற்றபடியே சீனுக்கு இன்னும் சின்ன இது வயசு கொஞ்சம் வேணும். அதனால இன்னும் கொஞ்சம் அது எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும். வேற ஒன்றும் அவர் தப்பாலாம் சொல்ல வரல. அனுபவங்கள் நிறைய வேணும். அவருங்க நிறைய போறாரு. அவர் சர்வீஸ் மட்டும் தான் வேலை செய்வார். என்ன செலவாகுதோ அப்படியே பிரித்து டிவைட் பண்ணிடுவார். திருப்பி இறங்குறப்ப நாங்களே ஆளுக்கு 100-200 ஏதோ போட்டு கொடுத்து அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அந்த கிஃப்டையும் அவர் வந்து எடுத்து போக மாட்டார். அது ஒரு கோயிலுக்கு தானம் பண்ணிடுவார். அதை வந்து அவராக எடுத்து போகிற பழக்கம் கிடையாது. அவர் வர்றது சர்வீஸ் மோட்டிவ் ஒன்லி தான். அந்த மாதிரி குரூப்பில் போகிறப்போ நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் ஸ்பான்சர். அவங்களால என்ன முடியுதோ நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஃபுட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதை வந்து அவர் மைக்கில் வருவார். சார் சொல்லாதீங்க, தர்மம் கொடுத்தது இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது, இந்த கையில் கொடுத்தது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க சார்ன்னு சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நீங்கள் சொன்னீங்கன்னா அர்த்தம் ஒரு பழமாவது வாங்கி கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்க, அந்த ஞாபகத்துக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைன்னாரு. இன்னைக்கு கூட அவர் ராஜஸ்தான் டூர் போயிருக்காரு. சார் உங்கள் ஸ்பான்சர் ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. 10,000 ரூபாய் உடனே அவருக்கு ஜிபே பண்ணி விட்டுட்டான். அதெல்லாம் யாருக்கும் சொல்றதுக்கு இல்லை. இது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மன்றது யார் வேணாலும் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது. நம்மளால எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். தர்மம் அடுத்தது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு வருங்காலத்துக்கு நல்லா இது பண்ணும். அதில் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து தர்மம்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஸ் சாருக்கு தெரியும். எங்கள் ஃபாதர் பேரில் ஒரு ஊரே இருக்கு, குபேரப்பட்டணம். அந்த ஊர் வந்து அவங்க நிலம் நிறைய இருந்து விற்று கொடுத்ததால அந்த ஊரில் இருக்கவங்கலாம் வீடு கட்டிக்கிறதுக்கு இடம் கேட்டாங்க. 5 ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அதில் அந்த ஊர் மக்கள் வந்து குபேரப்பட்டினம் பேரே வச்சுருக்காங்க. அடுத்தது நாங்கள் வாழ்ந்த ஊரில் வந்து எங்கள் பிரதர் வந்து 10 வருஷமாக தலைவராக இருந்தார். அதால் அந்த ஊருக்காக ஸ்கூல் கட்டுறதுக்கு 2 ஏக்கர் ஃப்ரீயாக லேண்டு கொடுத்தாரு. எங்கள் ஃபாதர் இருக்கும்போது அங்கே 1 ஏக்கரை வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ ஃப்ரீயாக கொடுத்தாரு அவர். இதில் தர்மம் கொடுக்கறதுன்றது நம்ம கையில் இல்லை. எவ்வளோ கொடுத்தாலும் தர்மம் தான். நம்மளால முடிஞ்சது எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.